ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் ஆர்ட் சேனலில் இருக்கிற நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அவுட்லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தி அஸ்ரானி ஆக்ட்ரஸோடைய இந்த பிக்சர் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இந்த டிராயிங் ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி பென்சில் ஆர்ட்லைனோடைய ஹெச்பி பென்சில் தான் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்சரா பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு வந்து அவுட்லைன் போகிறதுக்கு பென்சிலை எப்படி பிடிக்கணும்னு தெரில அப்படின்னாக்கா, அதுக்கும் நம்ம வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வீடியோவை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த டிராயிங்கை நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டில் போடணும் அப்படின்னாக்கா, சைடில் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். மேலே இந்த சைடில், அப்புறம் லெஃப்ட் இந்த சைடில் கேப் எவ்வளோ இருக்குன்னு கவனிக்கணும். ஸோ இந்த பிக்சர், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிக்சர் வந்து அந்த ஹியூமன் மட்டும் எங்கே இருக்குன்னு கவனிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் தான் பண்ணணும் நம்ம ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும்னா. இது வந்து ஹெட்டுக்கான மார்க்கு. ஸோ இந்த சைடில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு, அதனால் இந்த மார்க்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபேஸ் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கிறதுக்கான மார்க்கு. கீழே வந்து பார்த்திங்கனாக்கா சின்னுக்கும் லிப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மார்க் வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஹெட்டு, அதாவது தலையோட முடியோட மார்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டோட்டலாக மார்க் வச்சாச்சு. ஸோ இப்போது நடுவில் வந்து சென்டரில் நம்ம கண் வரைவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து கண் வரைகிறதுக்கான இந்த கோடு வந்து நம்ம போட்டுக்கலாம். மேலே இதே ஒரு கோடு போட்டதுக்கப்புறம் கீழே இதே மாதிரி கண்ணுடைய அளவு வந்து நம்ம வரைய போகிறோம்னா நமக்கு ஏற்ற சைஸில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான மீடியமான கோடு, அதாவது அகலம் சொல்கிறேன். இது நாங்கள் பெருசாகவும் போட்டுறக்கூடாது, சின்னதாகவும் போட்டுறக்கூடாது. ஸோ இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா நோஸோடது. இது நோஸ் வந்து எங்கே முடியுதோ அதுக்கான மார்க்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்புக்கான மார்க்கு நம்ம ஆல்ரெடி கீழே வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்னுக்கான மார்க்கு. ஸோ இப்போ மார்க் வச்சாச்சு. இதுதான் பேசிக்காக வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம், அதாவது ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில். ஃபஸ்ட் நம்ம பேப்பரோடைய அளவு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மார்க் வச்சுக்கணும், எங்கெங்கே எந்தெந்த பார்ட் வரைய போகிறோம்னு சொல்லிட்டு. இப்போ இது சைடு ஃபேஸ் அப்படிங்கிறதால நான் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கண்ணிலேருந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்ணெலாம் நீங்கள் வரைகிறப்போ அந்த ஷேப்ஸ் வந்து நல்லா பார்த்து வரையுங்க. ஸோ நான் தான் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, பேசிக்காக வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் நம்ம வரைய போகிறோம் அப்படின்னாக்கா, ஓரளவுக்கு நமக்கு வந்து நார்மலாக ஒரு கார்ட்டூன் வரைய தெரிஞ்சிற அளவுக்காவது நமக்கு வந்து டிராயிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைய முடியும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் நம்ம வரைகிறோம் அப்படின்னாக்கா, டேரெக்டாக நம்ம வந்து கிரிட்லாம் போடாமல் வரைவோம். ஸோ அப்படி வரைஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த பார்ட்ஸ்லாம் நம்ம அப்படியே வரைகிற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வரையக்கூடிய படத்தில் கண்ணுடைய ஷேப் எப்படி இருக்குன்றது நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இப்போ நான் ரைட் கண் வரைஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட் கண் வரைய போகிறதுக்கு நான் என்னென்ன கவனிக்கிறேன்னு பாருங்கள். அதாவது மூக்குக்கான ஷேடிங் வந்து அந்த கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கும், அந்த ஷேடிங் மார்க் வச்சுருக்கேன். ஸோ அந்த லெஃப்ட் கண் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பக்கத்தில் ஒரு குழி ஒன்று இருக்கும், அது வந்து நான் மார்க் வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக புள்ளி மாதிரி டாட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறோம் அப்படின்னாக்கா ஒரு கேப் வந்து நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணணும். ஒரு பார்ட்டுக்கும் ஒரு பார்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் நோட்டீஸ் பண்ணி சின்னதாக மார்க் வச்சுக்கோங்க ஃப்ரீ ஹேண்டில் மெத்தடில் வரையணும் அப்படின்னாக்கா. இந்த ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே இதுதான். நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட்னு மட்டும் கிடையாது, ஸ்கேல் மார்க்கிங் மெத்தட், இந்த மாதிரி எந்த மெத்தட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த கேப் விடுற விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது ஒரு பார்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் விடுற விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மெத்தட்லேயும் வந்து ரொம்பவே காமனானது. இது நீங்கள் நல்லா பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்புக்கு விட தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் வந்து அவுட்லைன் வந்து வரைய முடியும். ஸோ இப்போ வந்து இந்த ஐப்ரோ வந்து நான் வரைகிறேன் அப்படின்னாக்கா, இந்த ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகிற இடமோ முடிகிற இடமோ வேறு மாதிரி போயிடக்கூடாது. அதனால் நம்ம வந்து கேப் விடுறத வந்து நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு அதை வரைஞ்சால் தான் நமக்கு வந்து அந்த கேப் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி விட முடியும். இப்போ நோஸ் வரைஞ்சிட்ருக்கோம். நோஸும் அப்படி தான், எந்த அளவுக்கு லென்த்து வரணுமோ அந்த அளவுக்கு தான் லென்த்து வரணும். அதே மாதிரி எந்தெந்த அந்த ஓட்டை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது நோஸில் இருக்கக்கூடிய அந்த ஹோல் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணி தான் வரையணும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. லிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கீழே வச்சா நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அளவுமே இல்லாமல் இந்த லிப்பை தூக்கிட்டு போய் ரொம்ப கீழே வச்சு வரைஞ்சிடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா ரொம்ப மேலே ஒட்டிடுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. இப்போ லிப்போட முடிகிற பக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐபாலுக்கும் அந்த லிப்போட முடிகிற இடத்துக்கும் மார்க் வச்சு தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பென்சில் வச்சு நான் வச்சுருப்பேன். மற்றபடி இந்த லிப்பு அப்புறம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் நம்ம வந்து மார்க் தான் நமக்கு முக்கியம். அதாவது லிப்பு பெருசாகவும் போயிடக்கூடாது, சின்னதாகவும் போயிடக்கூடாது. அது ரொம்பவே முக்கியங்கிறதால நம்ம மார்க் வச்சுக்கிட்டு நம்ம வந்து லிப்பை வரைய வேண்டியது தான். இப்போ வந்து அந்த லிப்போடைய சைஸ் வந்து இப்போ இந்த கீழே போடக்கூடிய அந்த லிப் இருக்கு இல்லையா, அந்த கீழ் லிப்பு. ஸோ இதை கூட நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு சில பேர் ரொம்ப பெருசாக போட்டுருவாங்க, இல்லைனா சின்னதாக போட்டுருவாங்க. அப்படி போடாதீங்க. எப்படி என்ன சைஸ் இருக்கோ அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும் எனக்கு தெரிஞ்சு.
ஓகே. இப்போ நம்ம பேசிக்கா வந்து கண்ணு, நோஸு, லிப்ஸ்லாம் வரைஞ்சு முடிச்சுட்டோம். இப்போ ஃபேஸோட ஷேப்பு. ஃபேஸோட ஷேப்புக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் வச்சுருந்தோம். ஸோ அந்த இடத்துல ஹேர் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதால, அந்த ஸ்டார்ட் ஆகுற இடத்துல இருந்து நான் வந்து இந்த மாரி புருவத்துக்கான கேப்பை நான் நோட்டீஸ் பண்ணி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய முடி பார்க்குறேன். ஸோ இதே மாரி ரைட் சைடில் வந்து கொஞ்சம் சின்னதா வந்து அந்த லைன்லாம் நம்ம போடுறப்போ, நல்லா கவனமா பாருங்க. பொறுமையாவே போடுங்க. ஒண்ணும் அர்ஜென்ட்லாம் கிடையாது. நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறோம் அப்படிங்கிறதால நம்ம எது தப்பு பண்ணுறோன்னே நமக்கு தெரியாது. தப்பாயிடுச்சுனா கூட பரவாயில்ல. பொறுமையா பார்த்து போடுங்க. ஸோ இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த சின்னோடைய அந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபேஸோட ஷேப் வந்து ரொம்ப ஒட்டி இருக்கிறதால சின்னதா இருக்கு இல்லையா? அதனால் சின்னதா இருக்குது. ஸோ இப்போ நான் நோஸ் வரைகிறதுக்கான நோஸ்ன்ற பாருங்க, காது வரைகிறதுக்கான மார்க் வந்து வச்சுக்கிட்டேன். அது நோஸ் சைட்லேருந்து கீழே வந்துச்சு. அதனால் இந்த இடத்துல மார்க் வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாரி மேலே ஒரு மார்க் வச்சுருக்கேன். ஸோ அந்த மேலே மார்க் வந்து அந்த காது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான மார்க்கு. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்க் வச்சு நான் இந்த இடத்துல நான் வரைஞ்சிக்கிட்டேன். அதேமாரி நோஸோடைய எண்டிங் வந்து இந்த இடத்துல முடியுது. ஸோ இதை நான் வந்து முன்னாடியே மார்க் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மற்றபடி நம்ம அந்த கம்மல்லாம் நார்மலாக ஒரு கார்ட்டூன் வரைவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நம்ம வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய கோடு கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் போடணும். இல்லை அப்படின்னாக்கா காது கூட பார்க்குறதுக்கு அசிங்கமாகிடும். ஸோ டிராயிங்கோட அவுட்லைன் நம்ம வரைகிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சின்னக்கான லைன் இதோ போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த லைன் வந்து இப்படி அழகாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இருக்கிறத நல்லா கவனமாக பார்த்து போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபேஸோட ஷேப்பு நான் இப்போ எப்படி கொண்டு வந்தேன்னு பாருங்கள். நல்லா ஷேப் கரெக்டாக வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பென்சில் எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான வீடியோ தான் நான் ஆல்ரெடி கீழே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அவுட்லைன் போடுறதுக்கு பென்சில் எப்படி பிடிக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து கரெக்டாக போட முடியும். அதையும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஹேரோடைய அந்த மார்க் வந்து மேலே வச்சுருந்தேன். ஸோ அந்த இடத்துக்கிட்ட ஹேர் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே நான் ஃபாலோ பண்ணி ஹேர் வந்து நான் வந்து லைட்டாக போட்டுக்கிறேன். இது வந்து ஹெச்பி பென்சிலில் போடுற அவுட்லைன். உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே அப்படிங்கிறதுக்காக சும்மா ஜஸ்ட் அவுட்லைன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உள்ளே இருக்கக்கூடிய அந்த முடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ்லாம் கரெக்டாக டைரக்ஷன் பார்த்து போடுங்க. பொறுமையாக டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, டைரக்ஷன் போடுங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு டிராயிங் வரையணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற டைம் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக வரும். இப்போ அந்த ஜுவல்லாம் நான் போடுறேன் பார்த்தீங்களா? இது வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக போடல. இது வந்து அவுட்லைனுங்கிறதால நம்ம டீட்டெயில் காமிக்க வேணாம். பட் நம்ம கேப் நோட்டீஸ் பண்ணி அந்த பார்ட்டெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக போட வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இப்போ இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபோனை நான் தள்ளிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள். உள்ளே ஒரு சில கோட் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹேருக்கான டைரக்ஷனோடைய அந்த லைன் வந்து போடுறேன். ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஷேப் நமக்கு கரெக்டாக வந்துட்டாலே போதுமானது தான். உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணி நம்ம நார்மலாக இது போடுவோம். ஹேர் வரையர் அப்படின்னாக்கா டைரக்ஷனில் லைன் போடுறது நமக்கு ரொம்பவே ஈஸி தான். ஆனால் ஒரு சில பிகினர்ஸ் வந்து அதை நம்ம கவனிக்க மாட்டாங்க. அதையும் நல்லா கவனித்து நீங்கள் வந்து போடுங்க. ஸோ ஹேரோடைய இந்த லைன்ஸ்லாம் உள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ சைடில் இருக்கக்கூடிய அந்த கம்மல் இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுங்கிறத வந்து கவனமாக பார்த்து போடுறது தான் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட். ஃபைனலாக நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். அவுட்லைனில் கூட ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அன்வான்டடாக போட்டோம் இல்லையா அந்த லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் அழிச்சு முடிச்சிடுங்க. அழிச்சு முடிச்சுட்டு இந்த அவுட்லைனை வந்து நீங்கள் டார்க் பண்ணணும். அவுட்லைனை வந்து நீங்கள் டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த அவுட்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்ட்லைனோடைய 4B பென்சில் யூஸ் பண்ணி நான் டார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் வந்து எப்படி போடணும் ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட்லன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க.